முக்கிய செய்தியை பார்க்கிறோம். தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் துவங்கி இருக்கிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் துவங்கி இருக்கிறது. பட்ஜெட் கூட்டத்தொடர், அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதியத்திற்கு ஒப்புதல் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்படும் என்று தெரிகிறது. விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த அமைச்சரவை கூட்டம் பார்க்கப்படுகிறது. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம் துவங்கியிருக்கிறது. விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ரமேஷ். தமிழகத்தின் அமைச்சரவை கூட்டம் துவங்கி இருக்கிறது. இந்நிலையில் இதில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் விவாதிக்கப்பட இருக்கிறது? தேர்தல் நடக்க இருக்கிறது, அதற்கு முக்கியமான ஏதேனும் விஷயங்கள் விவாதிக்கப்பட இருக்கிறதா? என்ன விவரம்? அரசு பணியாளர்களுக்கு உறுதி அளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அண்மையில் அறிவிக்கப்பட்டது. இதற்கு ஒப்புதல் கொடுக்கக்கூடிய வகையில் அமைச்சரவை கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய 20ஆம் தேதி கவர்னர், ஆளுநர் உரையுடன் தமிழக சட்டமன்றம் கூட உள்ள நிலையில் தற்போது அந்த உரையில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்தும் இதில் விவாதிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் பட்ஜெட் கூட்டத்தொடர், மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு இடைக்கால பட்ஜெட் தமிழகத்தில் தாக்கல் செய்யப்படுகிறது. என்னென்று சொன்னால் மே மாதம் வரையும் தான் இந்த அரசாங்கத்திற்கான அவகாசம் இருக்கிறது. அடுத்ததாக வேறு தேர்தல் நடத்த வேண்டிய காரணம் இருப்பதால் தற்போது அந்த இடைக்கால பட்ஜெட்டுக்கு ஒப்புதல் கொடுப்பதற்கும் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் குறிப்பாக என்ன மாதிரியான திட்டங்கள்லாம் அறிவிக்கலாம் என்பது குறித்து இதில் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் புதிய தொழில் நிறுவனங்களுக்கு ஒப்புதல் கொடுப்பது தொடர்பாகவும், அதே போல தமிழக அரசுடைய சுற்றுலாத்துறையுடன் தொழில்துறை இணைந்து குறிப்பாக சுற்றுலா காரிடார் ஏற்படுத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதற்கான மாநாடும் விரைவில் நடைபெற இருக்கிறது. எப்படி மெடிக்கல் டூரிஸ்ட்ல தமிழ்நாடு நம்பர் 1ல இருக்கோ, அதே போல டூரிசம் சார்ந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஈர்க்கணும் அப்படின்றதுக்காக அது குறித்தும் இதில் விவாதிக்கப்பட இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் கனிம வளத்துறை சார்ந்த ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் வைக்கப்பட்டிருக்கிறது. கனிம வளத்துறை அதிகாரிகள் மோகன் ஐஏஎஸ் உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நீர்வளத்துறையில் குறிப்பாக இந்த நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய நீரை பயன்படுத்துவது தொடர்பாக ஒரு சட்ட மசோதா கொண்டு வரப்பட இருக்கிறது. அது குறித்தும் இதில் நீர்வளத்துறை சப்ஜெக்டும் ஒன்று இந்த அமைச்சரவை கூட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது. கார்த்திகா. ரமேஷ், அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சர்கள் எல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது. விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய நிலையில் இந்த அமைச்சரவை கூட்டம் அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது? நிச்சயமாக பாத்தீங்கன்னா இந்த 20ஆம் தேதி ஆளுநர் உரையில அந்த அம்சங்கள்லாம் என்ன இருக்க போகுது என்பது குறித்து விவாதிக்கப்படுகிறது. அதாவது இந்த ஓய்வூதிய திட்டத்தால் ஆண்டுக்கு 13,000 கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு இழப்பு ஏற்பட இருக்கிறது. அதையெல்லாம் சரி செய்வதற்கு எப்படி எல்லாம் வழி செய்ய வேண்டும், அதே போல இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் பண்றதுக்காக என்னெல்லாம் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா வெளிநாடு பயணம் செல்ல இருக்கிறார். முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அவர் இன்னும் 5 நாட்கள் அவர் அங்க குறிப்பாக வெளிநாடுகள் சென்று விட்டு வரக்கூடிய 10ஆம் தேதி தான் வர இருக்கிறார். அதில் என்ன மாதிரியான நிறுவனங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கலாம் என்பது குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. கார்த்திகா. இந்த ஆண்டினுடைய முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் 20ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்னதாக நடைபெறும் இந்த அமைச்சரவை கூட்டம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.